ஆண்டுடைய வார்த்தைக்குள்ளே போகலாம். எரேமியா எழுதின புத்தகம் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஜெர்மையா 20:11 பார்க்கலாம். என்னோடு இருக்கிறார். ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள். மறக்கப்படாத நித்திய லட்சியம் அவர்களுக்கு உண்டாகும். இன்றைக்கு பார்க்க இருக்க காரியம் என்னவென்றால், they do not prevail you. உன்னை மேற்கொள்வதில்லை. அவர்கள் உன்னை மேற்கொள்வதில்லை. நீங்கள் அவர்களும் போட்டுக்கலாம் அல்லது அவைகளும் போட்டுக்கலாம், எது வேணால் போட்டுக்கொள்ளலாம். உன்னை எதுவுமே மேற்கொள்ளாது. அதை தான் இந்த காலையிலே பார்க்க போகிறோம். 1ஆம் தேதி தொடங்கி அப்படியே வாக்குத்தத்தத்துக்குள்ளவே அந்த வசனங்களிலேயே நம்ம ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு பார்க்கிற காரியம் என்னவென்றால், they do not prevail you. உன்னை எதுவுமே மேற்கொள்ளாது. நீங்கள் இது நமக்கு பயமுறுத்துறதை போல இருக்கிறது. ஒரு நபரோ அல்லது ஒரு காரியமோ அல்லது ஏதோ ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில் பயந்து கொண்டே இருக்கிறோம் என்றால், இன்றைக்கு பார்க்க இருக்க காரியம் என்னவென்றால், அவைகள் அல்லது அவர்கள் நம்மை மேற்கொள்ளவே மாட்டார்கள். எதெல்லாம் மேற்கொள்ளாது என்று ஒரு சில காரியங்களை பார்க்க போகிறோம். எரேமியா எழுதின புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நீங்கள் தமிழ் பைபிளில் வாசிங்க, ஆனால் ஆங்கில பைபிள் இருந்தால் கையில் எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. ஆங்கில வயதும் வித்தியாசமாக இருக்கும். நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். உன்னை காக்கும்படிக்கு நான் உடனே இருக்கிறேன் கர்த்தர் சொல்லி, கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன். இங்கே பாருங்களேன், இதில் பார்க்கிறோம், நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். நீங்கள் ஆங்கில வேதத்தில் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், do not be afraid of their faces என்று இருக்கும். அவருடைய முகங்களுக்கு பயப்பட வேண்டாம். தமிழாக்கம் நேரடியாக கிரேக்க மொழியிலேருந்து இருப்பதனால சில வார்த்தைகளுக்கு மொழிபெயர்ப்பு பண்ணாமல் விட்டுட்டாங்க. நீங்கள் தமிழ் பைபிளில் நிறைய வாசித்து பார்ப்பீங்கன்னா சில இடத்துல மொழிபெயர்ப்பு இல்லாமல் இருக்கும். சில இடத்துல தவறாக மொழிபெயர்த்திருப்பாங்க. தவறான அவைகள் அவர்களுக்குன்னு போடுவதற்காக அப்படிலாம் இருக்கும். இதில் ஒரு முக்கியமான காரியம் என்னவென்றால், do not be afraid of the faces. அவர்களுக்கு நீ பயப்படவே வேண்டாம். யாருக்கெல்லாம் பயப்பட வேண்டாம் அப்படின்னா, முதல்ல உங்களுக்கு எதிராக நிற்கிற எந்த முகத்திற்கும் நம்ம பயப்படவே கூடாது. எப்படிப்பட்ட முகமாக இருந்தாலும், அது அகோரமான முகமாக இருந்தாலும், அது கொடூரமான முகமாக இருந்தாலும், அது அழகாய் தோற்றம் அளிக்கிற முகமாக இருந்தாலும், எந்த முகமாக இருந்தாலும் உங்களை எதிர்த்து நிற்பது என்றால் அதற்கு நம்ம என்ன பண்ணக்கூடாதான்? பயப்படவே கூடாது. சில நேரங்களிலே தூதர்கள் போலவே காட்சியளிக்கிற கொடூரமான முகங்கள் இருக்கும். தெரியுமா உங்களுக்கு? தூதர்கள் போலவே இருக்கும். கொஞ்சம் உத்து பார்த்தா தான் தெரியும் அது தூதர்கள் முகம் இருக்காது. அது மிகவும் கொடூரமான முகமாய் தெரியும். சில நேரத்தில் நம்ம சொப்பனங்களிலே அல்லது தரிசனத்தில் ஏதோ ஒரு முகத்தை பார்த்து பயப்படுவோம். திடீர்னு தூக்கத்தை விட்டு எழுந்திருப்போம். அந்த முகத்தை நம்ம வாழ்க்கையில் பார்த்துருக்கவே மாட்டோம். சில நேரத்தில் பார்த்த முகங்களே நமக்கு சில நேரத்தில் ஆண்டவர் காட்டுவார். காரணம் என்னவென்றால், நம்ம எதை குறித்து பயந்து கொண்டிருக்கிறோமோ, எந்த முகத்தை பார்ப்பதற்காய் பயந்து கொண்டிருக்கோமோ அதை நம்ம ஒரு காலமும் பயப்படவே வேண்டாம். ஏனென்றால் உன்னையும் என்னையும் அந்த முகங்களை பார்க்கும்பொழுது எப்படி பேசணும்னு அவர் அழகாக செய்கிறாராம். என்னன்னா, நம்ம உதட்ட தொட்டு அவருடைய வார்த்தையை நம்ம வாயில் வைக்கிறார். யோசிச்சு பாருங்களேன், அவருக்கு என்ன வேலை? நீ கண்டதையும் பேசுறதுக்கு அவர் எதுக்கு நம்ம வாயை தொடணும்? இப்போ நம்ம சில மூஞ்சிகளை பார்த்த உடனே எப்படி இருக்கும்? மனசுக்குள்ளேயே திட்டுவோமா திட்ட மாட்டோமா? சில மூஞ்சிகளை பார்க்கும் போது சில நேரத்தில் பார்த்த உடனே இந்த மூஞ்சிலையா மூச்சம் காலங்காத்தால அப்படின்ற மாதிரியே இருக்கும். சில மூஞ்சிகளை சர்ச்சுக்கு வரும்போதே பார்த்தோன்னா, ஐயோ இந்த மூஞ்சியா பார்த்துறோம், இன்னைக்கு ஆவியானவர் எப்படி கிரியை செய்ய போறாரோ தெரியல அப்படின்னு இருக்கும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, சிலரை பார்க்கும்பொழுது உங்களுக்கு பேசலாம் அப்படின்னா கூட, ஒருவேளை அவங்களே உங்கள் வாயை பிடுங்கினாலும், நம்ம ஊரில் ஒரு பழக்கம் இருக்குது, சும்மா போனால் கூட சொரிஞ்சு விட்டு அனுப்புவாங்களாம். தெரியுமா உங்களுக்கு?
நீங்கள் சும்மா தான் போவீங்க. சில மூஞ்சிங்க பார்த்தாலே நம்மளை எதாவது நோண்டி விடுறதுக்குனே சில மூஞ்சிங்க இருக்கும். அப்படிப்பட்ட முகத்துக்கு நேராய் பேசுவதற்கு வேதம் சொல்லுகிறது, நான் சொல்லலை. ஆண்டவர் உங்கள் உதட்டை தொட்டு அவருடைய வார்த்தையை வைப்பாராம், நம்ம வார்த்தை இல்லை. அப்போ நீங்களும் நானும் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் வாயை எப்படி இருக்கணுமா, மூடிக்கின்னு இருக்கணும். நம்ம வாயை மூடிக்கிட்டு இருந்தா சரியான வார்த்தையை, சரியான பதில, சரியான இடத்துல அழகா பயன்படுத்துவது அவர் ஒருவர் மாத்திரம்தான். ஹல்லேலூயா. அப்போ ஒன்று நல்லா தெரிந்து கொள்ளுங்க, நம்ம வாழ்க்கையில் எதை குறித்தும் பயப்பட வேண்டாம். எப்படிப்பட்ட முகங்களும் அல்லது எப்படிப்பட்ட காரியங்களோ, எப்படிப்பட்ட மனிதர்களோ அல்லது எப்படிப்பட்ட ஒரு விஷயம் நமக்கு எதிராய் நின்றாலும் ஒன்று நல்லா தெரிந்து கொள்ளுங்க, அது எந்த இடமாக இருந்தாலும், உங்கள் வேலை ஸ்தலமாக இருந்தாலும், உங்களுக்கு மேலே இருக்கிற சீனியர்ஸ் உங்களை கூப்பிட்டு எதையா ஒன்று சொல்லி உங்களை இருதயத்தை கலங்க பண்ணினாலும் பயப்படாதீங்க. வார்த்தையை ஆண்டவர் உங்க வாயை தொட்டு தருகிறவராய் இருக்கிறார். வேதத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னா, இயேசு யாரெல்லாம் தொட்டாரோ அவங்கெல்லாம் பலமா ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. இயேசு யாரெல்லாம் தொட்டாங்க, இயேசுவை தொட்டவங்களும் குணமானாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் யாரெல்லாம் அவர் தொட்டாரோ அவங்க பயங்கரமான ஆட்கள் ஆயிட்டாங்க. அப்படி என்றால் ஒன்று நல்லா தெரிந்து கொள்ளுங்க, இந்த ஒரு வசனத்தை நீங்கள் நினைவு கூர்ந்து வைத்துக் கொள்ளுங்க. உங்க காரியங்கள் செழிப்பாய் மாற வேண்டும். உங்களுக்கு எதிராக யாரும் எந்த காரியமும் வாய்க்காம போக வேண்டும் என்றால் நீங்க உங்க வாயை மூடுங்க. அவர் வார்த்தையை அழகாய் பயன்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம இந்த காரியத்தை ஒன்று ஞாபகம் வைத்துக்கொண்டு, எவைகளுக்கும் நீர் அவர்களுக்கு பயப்படவே வேண்டாம். ரெண்டாவது ஒரு காரியம் நம்ம வாசிக்கிற சங்கீதக்காரன் சொல்லுகிறான், 27:1-2 பார்க்கலாம். இங்க பாருங்களேன், இந்த வசனத்தை பொறுமையா நல்லா வாசித்து பாருங்களேன். இதுல 2ஆம் வசனம் சொல்லுகிறது, நமக்கு எதிராய் நிற்கிறவர்களை ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, அவர் நமக்கு வெளிச்சமும் ரட்சிப்புமாய் இருக்கிறார். ஆண்டவர் தான் நமக்கு வெளிச்சம், அவர் தான் நமக்கு ரட்சிப்பு. நீங்க போய் ரட்சிப்பெல்லாம் வாங்க முடியாது. நீங்க வேணா கட்சிப்பு வாங்கலாம், மூஞ்சி துடைக்க, ரட்சிப்பு வாங்கவே முடியாது. அப்படி இருக்கும் பொழுது அவர் பண்ணுகிற காரியம் என்னன்னா, என் சத்துருக்களுக்கு, சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அப்ப நம்ம சத்துருக்களுக்கும் பகைஞரும் என்ன வகை தேடுகிறார்கள் அப்படின்னா, நம்மளுடைய மாம்சத்தை பட்சிக்கிற அளவுக்கு, நெருக்கிற அளவுக்கு எல்லா காரியங்களும் செய்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் ஆண்டவர் செய்கிற காரியம் என்னன்னா, அவர் என்ன பண்ணுவாங்களாம், எடறி விடுவாங்க. எடறி விடுவது என்றால் என்ன தெரியுமா, நீங்க ஒரு வேலையை பரபரப்பா செஞ்சுக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு வேலையை பரபரப்பாக செய்கிறீங்க. உதாரணத்துக்கு உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன், மாலையில் ஒரு ஃபங்க்ஷன், ஒரு 5 மணிக்கு ஒரு ஃபங்க்ஷன் வைத்துக்கொள்ளுங்களேன். நீங்கள் காலையிலேருந்து சோம்பேறி மாதிரி தூங்கின்னு இருப்பீங்க. அன்றைக்கி சீக்கிரம் கூட எழும்ப மாட்டோம். நம்ம வீட்டில் வேலை எத்தனை மணிக்கு தொடங்குவோம்? 4 மணிக்கு தான் தொடங்குவோம். 4 மணிக்கு தான் எட்ரா தொடப்ப கட்டையானுவோம். ஏன் வந்துடுவார் பாஸ்டர், சாரி பெருக்கிறதுக்கு சொன்னேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, பரபரப்பாக செய்வீங்க. அந்த நேரத்தில் திடீர்னு கால் தடி கீழே உண்டிங்க வச்சிங்களேன், உங்கள் மனநிலைமை எப்படி இருக்கும்? ஐயோ, இவ்வளோ வேலையை காலையிலேருந்து சும்மா இருந்து இப்போ செய்ய போய் காலு வழிக்கு கீழே விழுந்து எந்த வேலையும் செய்ய முடியாமல் ஒரு குழப்பமான சூழ்நிலையில் நம்ம உக்காந்துருவோம். அந்த நேரம் பார்த்து திடீர்னு வந்துட்டாங்க வச்சுங்களேன், ஃபங்க்ஷன் தொடங்குற நேரத்துக்கு வர வேண்டியவங்களாம் வந்துட்டாங்க வச்சுங்களேன், நமக்கு எப்படி இருக்கும்? ஒரு பக்கம் அலங்கோலமாக இருக்கும், ஒரு பக்கம் அவங்கள வரவேற்க முடியாமல் போயிடும், நம்ம ரெடியாக இருக்க மாட்டோம், ஒரு குழப்பமான நிலைமை வந்துவிடும். ஆண்டவர் சொல்கிறாரு, நமக்கு விரோதமாய் வருகிறவர்களுக்கு அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு பெரிய வெளிச்சத்தை நம்ம மேலே வைக்கும் பொழுது திடீரென்று அவருடைய கண்கள் எல்லாம் குருடாகும் பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எடறி விழுந்து விடுவார்கள். அவர் எவ்வளோ பெரிய தேவன் என்றால், நமக்காக எல்லாவற்றையும் அனுகூலமாய் செய்கிறவர். நீயும் நானும் சந்தோஷமாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் தினந்தோறும் வளர வேண்டும் என்பதற்காகவே இது எல்லாத்தையும் செய்கிறார். வேற எதுக்குமே கிடையாது. இப்போ நான் சொல்கிற பிரசங்கம் எல்லாம் யாருக்குன்னா, ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு.
ஏன்னா ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு தான் வேத வசனம் சொல்லுகிறது என்னன்னா, உனக்கு உன்னுடைய மாம்சத்தையோ அல்லது உன்னுடைய சத்துருக்களையோ அல்லது உன்னை வெட்கப்படுத்த வேண்டும் என்று வருகிறவர்களை ஆண்டவர் இடற பண்ணுவார். அது எப்படி பண்ணுவார் அப்படின்றத அப்புறமா பொறுமையாக பார்த்து முடிச்சிடலாம் இன்னைக்கு. அப்போ முதல் காரியம் ஒன்று ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, உங்களுக்கு நேராய் வருகிற யாராக இருந்தாலும் எந்த முகமாக இருந்தாலும் அதை குறித்து பயப்படாதீங்க. ரெண்டாவது, உங்களுக்கு எதிராய் வருகிற சத்துருக்கள் ஆண்டவர் அவரை இடற பண்ணிடுவார். அது ரெண்டாவது பெரிய காரியமாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். மூன்றாவது ஒரு காரியம் என்னன்னா, நமக்கு தெரிஞ்ச வசனம் தான். ஏசாயா 41 அதிகாரம் 10 வசனத்தை வாசிக்கலாம். 41. நீ பயப்படாதே, அப்படியே 14 வாசிருங்க. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, இங்க பாருங்களேன், இந்த வசனத்தை ரெண்டுத்தையும் நீங்க கோர்வப்படுத்தி வாசித்து பார்ப்பீங்க அப்படின்னா, ஆண்டவர் மூன்றாவது பெரிய செய்கிற காரியம் என்னவென்றால், அவர் நம்மை அழகா தாங்குறார். எப்படி தாங்குறார் அப்படின்னா, நம்முடைய மீட்பர் அவர் தான், வேற யாருமே கிடையாது. ஹீஸ் அவர் சேவியர். நம்மளை அழகாய் மீட்டு கொள்ளுகிறவர் அவர் ஒருவர் மாத்திரம்தான். அவர் சொல்லுகிற காரியம் என்னன்னா, நீ நானும் எதுக்குமே பயப்படாத. நீ சிறு பூச்சியாக இருந்தாலும் அல்லது பலவீனமாக இருந்தாலும் அல்லது உன்னை பார்க்கும்பொழுது ஒரு ஒதுக்கப்பட்ட நிலைமையில் உன்னை பார்த்தாலும் ஒன்று ஞாபகம் வைத்துக்கொள்ளு, உன்னுடைய மீட்பர் உன்னோட இருந்து உன்னை தாங்குகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நம்மை தாங்குகிறவர் ரொம்ப அழகா செய்கிறவர். எந்த பயமோ கலக்கமோ நமக்கு வரவே வேண்டாம். நீங்க எதை குறித்தும் உங்க வாழ்நாளில் ஒன்று ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, இந்த ஆண்டு மாத்திரம் அல்ல, நீங்களும் நானும் வேதத்தின்படி வாழுகிற ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை அழகாய் தாங்குகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுல இன்னொரு காரியத்தை வாசிக்கலாம். ரோமர் 8 அதிகாரம் 31 வசனத்தை வாசிக்கலாம். புக் ஆஃப் ரோமன்ஸ் 8:31 பார்க்கலாம். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? இங்க பாருங்களேன், பவுல் சொல்றாரு, இவைகளை குறித்து நம்ம என்ன சொல்லுவோம்? தேவன் நம் பட்சத்தில் இருந்தா நமக்கு எதிராக நிற்பவன் யார்? பயப்படாத அப்படின்னு சொல்லுவது மாத்திரமல்ல, உன்னை உன் சத்துருக்கள் மேற்கொள்ள மாட்டார்கள் என்று சொல்லுவது மாத்திரமல்ல, அவரு நம்ம பக்கத்தில் இருக்கிற வரைக்கும் நம்ம ஒருவரும் மேற்கொள்ளவே முடியாது. அதிலே எரேமியால பார்க்கிறோம், 1 அதிகாரம் 19 வசனம் சொல்லுகிறது, அவர்கள் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்க பாருங்களேன், அவர்கள் உங்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள். அவங்க ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அது அவங்களுடைய வேலை. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை இருக்குல்ல. இப்போது அந்த வேலையை அவங்க கரெக்டாக செய்யணும். நீங்கள் நினச்சி கொண்டிருக்கீங்க நம்மளாம் நல்லா கரெக்டாக வேலை செய்கிறோம் அப்படின்னு. சில நேரத்தில் நம்ம கூட ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய வேலையை சரியாக செய்வது கிடையாது. அவருக்கு நம்ம கொடுக்கப்பட்டிருக்க வேலை என்ன? 1, அவரை ஆராதிக்கணும். 2, வேத வசனத்தின்படி வாழணும். 3வது, ஆத்தும அறுவடையை செய்யணும். இந்த 3 வேலை தான் ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்க நியமிக்கப்பட்டிருக்க வேலையாக இருக்கு. இந்த 3 வேலையை தவிர்த்து வேற எந்த பெரிய வேலையும் கிடையாது. ஆனால் பிசாசுக்கு நிறைய வேலை இருக்கு. என்ன தெரியுமா? அவன் உன்னை சோதிக்கணும், உன்னை தொடர்வதற்கு எல்லா காரியத்தையும் அனுமதி வாங்கணும், உன்னை எப்படியாவது நாசமாக்கணும், உன்னை எப்படியாவது விழுங்கலாம், எந்த இடத்துல நீ விழுவ அப்படின்னு அவன் தினந்தோறும் வேலை செஞ்சு கொண்டே இருக்கிறான். தினந்தோறும் ஒவ்வொரு நிமிடமும் நீங்கள் எந்த இடத்துல விழுவீங்க, எந்த இடத்துல உங்களை பலவீனமாக இருக்கிறீங்க, அந்த பலவீனத்தை எடுத்து உங்களை எங்கே அடித்தா நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் விழுந்து விடுவீங்க என்பதில் அவன் கரெக்டாக வேலை செய்கிறான். தெரியுமா உங்களுக்கு? அவனை போல சிறப்பாக ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு விரோதமாய் வேலை செய்வது யாருமே கிடையாது. ஆனால் நம்ம கூட சில நேரத்தில் விட்டுடுறோம். ஆண்டவருக்கு வேலை செய்கிற காரியங்களில் நம்ம விட்டு விடுகிறோம். ஆனால் அவன் அழகா வேலை செய்கிறான் என்று நாம் பார்க்கிறோம். அதை சொல்லுகிறார், உன்னை ரட்சிக்கும்படி உன்னோட இருக்கிறார்.
எந்த சூழ்நிலையா இருந்தாலும், எந்த நிலையா இருந்தாலும், அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினாலும் உன்னை ரட்சிக்கிறவர் உன்னோட என்னோட இருந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ எந்த சூழ்நிலை வருதுன்னு கவலைப்படாதீங்க. யுத்தங்களை பார்த்து பயப்படாதீங்க. யுத்தங்களின் காரியங்களை கேள்விப்பட்டாலும் பயப்படாதீங்க. உனக்கு விரோதமாய் ஆயுதங்கள் எழும்பினாலும் பயப்படாதீங்க. உனக்கு விரோதமாக ஆயுதங்கள் எழுப்பப்படும் என்ற செய்தி கேட்டாலும் பயப்படாதீங்க. காரணம் என்னவென்றால், உன்னை மீட்டு கொண்டவர், உன்னை மீட்கிறவர் உன்னோட தினந்தோறும் இருந்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எவ்வளோ பெரிய ஆண்டவர்னா, நம்ம எரேமியா 20:11 வாசம், கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலி. இந்த பராக்கிரமசாலியில நிறைய வித்தியாசங்கள் உள்ளது. இவங்க பராக்கிரமத்தை காட்டுவதற்கு நிறைய வழி இருக்கு. எப்படின்னா, திடீர்னு ஆண்கள் ஒரு 500 கிலோ தூக்க முடியுமா தெரில, சரி தூக்கிட்டாங்க வச்சுங்களேன். அவங்க எதை காட்டுறாங்க? அவங்க பலத்தை காட்டுறாங்க. அப்படி தானே? அவங்களுடைய பலத்தை காட்டுவதற்கு அவங்களால முடிந்த வெயிட்டை தூக்குறாங்க. இந்த வெயிட் தூக்குற காம்படிஷனில் பார்த்தீங்கன்னா, யார் அதிகமான வெயிட்டு தூக்குறாங்களோ அவங்க தான் பலசாலி அப்படின்வாங்க. அதே போல் ஒரு குத்துச்சண்டையோ ஏதோ ஒரு போட்டி நடக்குதோ அப்படின்னு வைத்துக்கொள்ளுங்களேன். அதில் எவன் சிறப்பாக வருகிறானோ அவனை தான் பராக்கிரமசாலின்றாங்க. ஆனால் ஆண்டவர் எப்படிப்பட்ட பராக்கிரமசாலி என்றால், பயங்கரமான பராக்கிரமசாலி. அப்படின்னா, எதிர்பாராத நேரத்தில் அவருடைய திறமையும் யுத்தத்தையும் நமக்கு விரோதமாய் வருகிறவர்களுக்கு அழகா காட்டுகிறவராய் இருக்கிறார். எப்படிலாம் காட்டுவார் அப்படின்னு ஒரு சில காரியங்களை பார்த்து நம்ம முடித்து விடுக போகிறோம். சங்கீதம் 47 சங்கீதம் 2 வசனத்தை வாசிக்கலாம். 47:2. உன்னதமானவராகிய கர்த்தர் பயங்கரமானவரும் பூமியின் மீதெங்கும் மகத்துவமான ராஜாவுமாய் இருக்கிறார். இங்க பாருங்களேன், முதல்ல ஒன்று நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். ஃபஸ்ட்டு ஒரு 4 காரியம் சொன்னேன். என்னென்ன சொன்னேன்? வருகிற யாரை குறித்தும் நீங்கள் பயப்படாதீங்க. எப்படிப்பட்ட முகங்களாக இருந்தாலும் பயப்படாதீங்க. உங்களுடைய சத்துருக்களை குறித்து பயப்படாதீங்க. அவங்க உங்கள் மாமிசத்தை அல்லது உங்கள் சரீரத்தை நாசப்படுத்த வந்தாலும் பயப்படாதீங்க. அது எதுவாக இருந்தாலும், எவைகளாக இருந்தாலும் அதை குறித்து பயப்படாதீங்க. அடுத்து ஒன்று சொன்னேன், ஆண்டவர் உங்களை தாங்குகிறவராக இருக்கிறார். எல்லா நேரத்திலையும் தாங்குவார். 4வது ஒன்று சொன்னேன், என்னன்னா, அவர் உன் பக்கத்தில் இருக்கிறார், உன் மீட்பராக இருக்கிறார், அவர் சேவியராக இருக்கிறார். இப்போ இருக்கிறவர் சும்மா இருப்பாரா அப்படின்னா கிடையாது. எப்பவுமே சும்மா இருக்க மாட்டார் ஆண்டவர். நீங்கள் நினைத்து கொள்ளலாம் கப்பலில் கீழே போயிட்டு நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருந்தார் அப்படின்லாம் கிடையாது. அவர் வேடிக்கை பார்த்துருந்தார், இந்த சீஷர்கள் என்னதான் பண்ணுறானுங்க அப்படின்னு பொறுமையாக காத்து இருந்தார். என்னங்க எங்கேயோ போய் எங்கேயோ சொல்கிறீங்க, தூங்குற மாதிரியே இருக்குதா? சீஷர்கள் கப்பலில் போனாங்களாம். கதை கேளுங்க. கதை கேட்டால் தான் நீங்கள் முடிச்சுக்குவீங்க. கதை கேட்கத்தான் நமக்கு ரொம்ப பிடிக்கும். திடீர்னு அலை வந்துட்டான். இயேசுநாதர் என்ன பண்ணிட்டார்னா, அடித்தளத்தில் அழகாக போய் படுத்துட்டு இருந்தாராம். அப்போ அவர் தூங்கினார் அப்படின்னா, அவர் தூங்கலை, வெயிட் பண்ணார். இந்த சீஷர்கள் என்னதான் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்து கொண்டு இருந்தார். முடியலன்னு சொல்லி எழுப்பின உடனே அவர் முதல்ல வந்த உடனே சீஷர்களை பார்த்து திட்டிருக்கலாம், அற்ப விசுவாசிகளை, இந்த கடலை பார்த்து அதட்ட கூடாதா அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. எதுவுமே பண்ணல. முதல்ல அவர் பண்ண வேலையை என்ன பண்ணாரு? காற்றையும் கடலையும் பார்த்து அதட்டினார். அதுக்கப்புறம் தான் சீஷர்கள்கிட்ட சொன்னார், ஏண்டா நானே ஊழியம் பண்ணிட்டு தூங்கினுக்கிறேன், இதை பார்த்து உங்களுக்கு விசுவாசம் இல்லையா? அதட்டு இருந்தால் நின்றுட்டு இருக்கோமே. அப்போது ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறார் என்றால் அவர் சும்மாலாம் இல்லை. முதல்ல பார்ப்பார் நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம விசுவாசம் எப்படி இருக்கிறது, நம்ம எப்படி ஆண்டவருக்காய் ஜீவிக்கிறோம். அவர் பூமி எங்கும் ராஜாவாக இருக்கிறார், அதுவும் பயங்கரமான ராஜாவாக இருக்கிறார். பூமி எங்கும் அவருடைய மகத்துவம் இருக்கிறது. அதை நம்ம உணர்ந்து வாழறோமா அப்படின்னு முதல்ல பார்ப்பார். இப்போ அவர் ராஜா, அவருடைய மகத்துவம் என்ன என்று தெரிந்தா நீங்களும் நானும் எதை குறித்தும் வாழ்நாளுக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. எதை குறித்தும் கவலை கிடையாது. வெதர் இட் இஸ் a financial problem, whether it's a physical problem, whether it's a mental problem, whether it is a life problem இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய. ஏன் தெரியுமா? அவர் உன் பக்கத்தில் இருக்கிறார், எதுவுமே அணுகாது.
எதுவுமே வராது. அவர் தாங்குகிறவராக இருக்கிறார். அப்போ தெரிஞ்சுக்கணும், கூட இருக்கிற ராஜா பூமி எங்கும் அவர் தான் மகத்துவமானவராக இருக்கிறார். ஏன் பூமி எங்கும் மகத்துவமானா, நான் அநேகமாக இங்கே தான் பிரசங்கம் பண்ண நினைக்கிறேன். அவர் எப்போ இருக்கிறார்னா, பூமி உண்டாவதற்கு முன்பதாகவே இருக்கிறார். இயேசுவாய் பிறந்தார், கடைசி வரைக்கும் அவர் தான் இந்த பூமியில் இருக்க போகிறார். அப்போ ஒன்று நல்லா தெரிந்து கொள்ளணும், வேதம் உருவாவதற்கு முன்பதாக, பூமி உருவாவதற்கு முன்பதாகவே அவர் ராஜாவா இருக்கிறார். அப்படிப்பட்ட ராஜாவா தான் நம்ம கூட வைத்திருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. சங்கீதம் 65:5 வாசிக்கலாம். பூமியின் கடையாந்தரங்களிலும் தூரமான சமுத்திரங்களிலும் உள்ளவர்கள் எல்லாரும் நம்பும் நம்பிக்கையா இருக்கிற எங்கள் ரட்சிப்பின் தேவனே, நீர் பயங்கரமான காரியங்களை செய்கிறதுனால் எங்களுக்கு நீதியுள்ள உத்தரவு அருளுகிறீர். இங்க பாருங்கல்ல, பூமியில அவர் பயங்கரமான காரியத்தை செய்யும் பொழுது அவர் எப்படி செய்கிறார்னா, நீதி உள்ள காரியங்களை செய்கிறவராயிருக்கிறார். த ரைச்சஸ் திங். எப்படி ஒரு மனிதன் ரைச்சஸாக நிற்க முடியும் அப்படின்னா, நீங்கள் ஒருவேளை ஒரு நல்ல ஜட்ஜு கிட்ட போனீங்க வச்சுங்களேன், சரியான ஜட்ஜு, அல்லது ஏதோ ஒரு காரியத்துக்காக நீங்கள் காவல் நிலையம் போகிறீங்க, ஒரு நேர்மையான ஆஃபீஸர் இருக்கான், நேர்மையான நீதிபதி இருக்காங்கன்னு வைத்துக்கொள்ளுங்களேன். அவங்க சட்டத்துக்கு உட்பட்டு கரெக்டாக நீதியை வழங்குவாங்க. கரெக்டாக இப்போ நம்ம அந்த நீதியோ அல்லது அந்த காவல்துறை அணுகும்பொழுது சொல்லுகிற காரியம் கேட்கும்பொழுது நமக்கு எப்படி இருக்கும்? ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு தீர்ப்பு சொல்லணும், அந்த தீர்ப்பு நம்ம செய்யாத ஒரு குற்றத்துக்கு அவங்க சொல்கிறாங்கன்னு வைத்துக்கொள்ளுங்களேன், நமக்கு செம்ம காண்டாயிடும். ஆனால் அவங்க விசாரித்து சரியானதை கொடுக்கும்பொழுது நம்ம என்ன சொல்லுவோம்? பரவாயில்லப்பா, நல்ல ஜட்ஜிப்பா, நேர்மையாகிறாருப்பா அப்படின்னு. ஆண்டவர் எப்படிப்பட்ட நீதிபதினா, அவர் பயங்கரமான நீதியை செய்கிறவர். பயங்கரமான நீதினா, அவர் நீதி செய்யும் பொழுது எதிர்க்கிறவன் மிரண்டு ஓடுகிற அளவுக்கு, பயப்படுகிற அளவுக்கு நீதியை நம்ம வாழ்க்கையில் செய்கிறவர். அதை பெற்றுக்கொள்வதற்கு நீயும் நானும் ஆயத்தமாக இருக்கிறோமா? ஏன் தெரியுமா? பயங்கரமான நீதி என்பது என்ன தெரியுமா? உனக்கு எதிராய் வருகிறவர்ல 7 வழியில் துரத்தணும்னா அப்போ எவ்வளோ சேனைகளை இறக்கணும் அப்படின்ற யோசித்து பாருங்க. ஒரு வழியாக துரத்துறதுக்கே பல பேர் வேணும். இப்போ நீங்கள் முழங்கால் படிக்கிட்டு ஒரு காரியத்துக்காக ஜெபித்து துரத்துறீங்கன்னு வைத்துக்கொள்ளுங்களேன். திடீர்னு உங்கள் வீட்டில் தூங்கும் போது டம்ம டம்மன்னு சவுண்டு கேட்குது. எத்தனை பேர் நைட்டு திரும்ப நல்லா தூங்குவீங்க? நான் தூங்குவேன். நம்ம என்ன பண்ணுவோம்? அவள் தான் முடிஞ்சிடுச்சு அன்றைக்கி நைட்டு தூக்கம். எழுந்து உக்காந்து ஏசு ரத்தஞ்சேன் அப்போ தான் வரும் பாருங்கள். ஊரில் இருக்கிற எல்லா ஜபமும் வரும், பைபிளில் இருக்கிற எல்லா ஜபம் வரும், பைபிளில் இருக்கிற எல்லா பேரும் வரும். ஆண்டுக்கு என்னென்ன பேர் வச்சுக்கிறோமோ அதெல்லாம் வரும். துரத்த பார்ப்போம், அது ஓடவே ஓடாது. ஆனால் நம்ம ஜெபிக்கிறது நல்லது. வேத விசுவாசமாக இருந்தால் நீங்கள் எதிர்த்து நின்றாலே பிசாசு ஓடி போய்விடுவோம். அதான் வேத வசனம் சொல்லுகிறது. ரைட். இப்போ யோசிச்சு பாருங்களேன், அவர் எவ்வளோ நீதியை அழகாக செய்கிறாருன்னா, 7 வழியாக துரத்தும் பொழுது திரும்பி பார்க்காத அளவுக்கு ஓடுற அளவுக்கு துரத்துறவன். அதில் ஒரு சில முக்கியமான காரியங்கள் 6:10 வாசிக்கலாம். சங்கீதம் 6:10. இங்க முதல் காரியம் என்னன்னா, அவர் எவ்வளவு பயங்கரமா நீதி செய்கிறார்னா, பகைஞர் எல்லாம் வெக்கி மிகவும் கலங்கி போகிறார். அப்படின்னா அவங்க ஷேமாகி கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு ஒரு நீதியை வழங்குறவர். உங்களுக்கு எப்படி சொல்றது? இப்போ உங்களுக்கு எதிராக யாரோ ஒருத்தங்க குற்றம் சாட்டிட்டாங்க வச்சுங்களேன், குற்றம் சாட்டிட்டாங்க. அந்த குற்றத்தை கொண்டு வந்தது மனிதர்களாக இருக்கலாம், அவங்களுக்குள்ள ஏவி விட்ட பிசாசாக இருக்கலாம். எப்படியோ ஒன்று வந்துருச்சு, ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு குற்றம் சாட்டுறதுக்கு பிசாசு உங்களை கொண்டாந்து நிறுத்திட்டான். இயேசுவை நிறுத்தினதை போல நிறுத்திட்டான். இயேசுக்கிட்ட நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம், அவர் என்ன பண்ணியிருக்கலாம்? பிலாத்துக்கிட்டேயும் ஏரோதுக்கிட்டேயும் போகும்பொழுது நீ யூதருக்கு ராஜாவா இருக்கிறியா அப்படின்னு கேட்டபோது நிறைய கேள்வி கேட்கும்போது என்ன பண்ணிருந்தா ஏதாவது பதில் சொல்லியிருக்கலாம். சொன்னார் அவர். அதெல்லாம் நிறைய கற்றுக்கணும் கிறிஸ்தவங்க. நம்ம எப்படி பண்ணுமா, ராஜா முன்னாடியே நின்னாலும் வாயை மூடின்னு இருக்கணும். ஏன்னா கரெக்டாக ஒரே பதில் எல்லாரையும் காலி பண்ணுற அளவுக்கு ஆண்டவர் அழகாக கொடுப்பார். இப்போ யோசிச்சு பாருங்களேன், குற்றம் சாட்டி விட்டார்கள். இப்போ குற்றப்படுத்தினவங்களை திருப்பி அழகாக குழப்பி அசிங்கப்படுத்துவது அவருடைய வேலையாக இருக்கு.
எவ்வளோ பயங்கரமான காரியம் பாருங்களேன். நீங்கள் உங்களை குற்றப்படுத்துகிறவங்களை அவங்கள கன்ஃபியூஸ் பண்ணோன்னா அல்லது அவங்கள ஷேம் பண்ணால் முடியாத ஒரு காரியம் தெரியுமா உங்களுக்கு? உங்களை குறித்து அவதூறாய் குற்றப்படுத்துகிறவங்கள நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா பிசாசு அவங்களுக்கு அருமையான ஞானத்தை கொடுத்துருப்பான். உங்களை குற்றப்படுத்தி உங்கள் காரியங்களை எடுத்துட்டு வந்து எல்லா இடத்துலையும் வைப்பது அவன் அழகாக செய்வான். ஆனால் ஆண்டவர் எவ்வளோ பயங்கரமாக நீதி வழங்குறாருன்னா அவங்கள குழப்பி அவங்கள ஷேம்ஃபுல்லான ஒரு காரியத்தை முதல்ல கொண்டு வந்து விடுவாராம். இப்போ யோசிச்சு பாருங்களேன், உங்களை குற்றப்படுத்துறவங்க திடீர்னு மூஞ்சில் கறி பூசின மாதிரி ஆயிட்டாங்க வச்சுங்களேன், அவங்களுக்கே ஒரு குழப்பம் வந்துடும். என்ன சொன்னோம், இப்போ நம்ம மேலேயே மரத்தை வெட்டி சாய்ச்சிட்டாங்க. இப்போ திடீர்னு ஏதோ ஒரு சண்டை நடக்குதுன்னு வச்சிங்களேன், சண்டை தொடங்கின மேலேயே சாட்டிட்டாங்க வச்சிங்களேன், சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் எப்படி இருக்கும்? என்னடா இது, நம்ம தான் நியாயம் வழங்கணும்னு நினச்சி பேசினா சுற்றி வலிச்சு நம்ம தலையிலேயே கத்தியை வச்சுட்டாங்கல்ல அப்படின்னு தோணும். இதை ஆண்டவர் நமக்காய் அருமையாய் செய்கிறவர். ஹல்லேலூயா. ஏன் பயப்படக்கூடாதுன்னா ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, அவர் எவ்வளோ பயங்கரமாக கிரியை செய்வார், வேலை செய்வார்னா அழகாக உனக்கு எதிராக வர ஆயுதத்தை திருப்பி அவனுக்கே கொடுத்துருவார். இப்போ அவன் ஆயுதத்தை வாங்குவது மாத்திரமல்ல, அவன் வெக்கம் அடைவது மாத்திரமல்ல. அந்த வசனத்தை இன்னும் கொஞ்சம் வாசி முடிச்சிருங்களேன். 6:10. அவங்க யோசித்து பார்க்கும்போது பின்ன திரும்பி பார்ப்பாங்க, ஐயோ நம்ம என்ன குற்றப்படுத்த கொண்டு வந்தோம், ஏன் இப்படி மாறிடுச்சு அப்படின்னு அவங்களுக்கு வெட்கம் வந்து சேர்ந்துரும். எவ்வளோ பயங்கரம் யோசிச்சு பாருங்களேன். இவ்வளோ பயங்கரமான தேவனை தான் நீயும் நானும் கூட வைத்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ ஒன்று யோசிச்சு கொள்ளுங்க, நீங்கள் ஒரு ஆளை போய் வெட்கப்படுத்தாதீங்க, ஒரு ஆளை போய் குறை சொல்லாதீங்க. ஏன்னா எல்லாத்தையும் பண்ணுறது அவருடைய வேலை. நம்ம எப்படி இருக்கணுமா, அமைதியாக போய்கொண்டே இருக்கணும், எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. அதுதான் நான் 1ஆம் தேதி சொன்னேன். இந்த வருஷம் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, மெட்ராஸில் சொல்லுவாங்க எது வந்தாலும் உதறிட்டு போயிடணுமா. இப்போ மெட்ராஸ்லாம் நீங்கள் வெள்ளை ஷர்ட்டு போட்டு வந்தீங்கன்னா, பைக்லேயோ இல்லை வெளியே போயிட்டு வந்தீங்கன்னா எப்படி இருக்கும் தெரியுமா? வெள்ளை ஷர்ட்டு அப்படியே உள்ளகிற டஸ்ட்டு வந்து ஒட்டின்னு இருக்கும். வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம், அந்த ஷர்ட்டை அப்படி உதருவோம், பார்த்துருக்கீங்களா? அப்படி உதரும் போது என்ன ஆகுனா மேலே இருக்கிற டஸ்ட்டெல்லாம் கீழே கொட்டுரும். அப்படியே எடுத்துன்னு போய் வீட்டில் குத்துட்டிங்கன்னா நீங்கள் அவ்வளோதான், முடிஞ்சிச்சு உங்கள் வீடு. இந்த சொக்காவை யார் துவைக்கிறது? நீங்கள் உடனே சர்ஃப் எக்ஸல் 10 ரூபாய் அப்படின்னு நீங்கள் வாங்கி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுங்க, கையில் குத்து துவைக்க விட்டுருவாங்க. இப்போ யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் என்ன பண்ணணுமா, உதறிட்டு போயிட்டே இருக்கணுமா. இன்னும் தென்பகுதியில் போனால் தட்டி விட்டு போயிட்டே இருந்துவாங்க, பார்த்துருக்கீங்களா? நீங்கள் திருச்சி அந்த பக்கம்லாம் தாண்டிட்டீங்கன்னா வச்சுங்களேன், அந்த பக்கம்லாம் போனால் பிரசங்கம் பண்ணால் இப்படி தான் தட்டிட்டு போயிட்டே இரு. தட்டினா அப்படியே தட்டி விட்டு போய்கிட்டே இரு, நீ பாட்டு. இந்த வருஷம் நீ நானாக தான் பண்ணணும், எதை குறித்தும் கவலைப்படாத. ஏனென்றால் அவர்களை வெட்கப்படுத்துவதும் அவர்களை குழப்புவதும் அவர்களை சடுதியிலே பின்னாக விழ வைப்பதும் அவருடைய வேலையாயிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ நீயும் நான் ஆராதிக்கிற தெய்வன் எவ்வளவு பராக்கிரமம் உள்ள தெய்வனாய் இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அதிலேயே 66:5 வாசிக்கலாம். இங்க பாருங்களேன், அவர் மனுபுத்திரிடத்துல செய்கிற கிரியைகள் எப்படி இருக்குமா, பயங்கரமா இருக்குமா. யாரை வந்து பார்க்க சொல்றான் தெரியுமா சங்கீதக்காரன்? உன்னை என்னையும் வந்து பாரு, நீ எதுவும் பண்ணாத, அவர் பண்ணும் பொழுது கிரியைகள் பயங்கரமா இருக்கும். அந்த கிரியையிலேருந்து அவன் எழுந்து மீண்டு வந்து நிற்பதற்குள்ளவே நீ நான் எங்கே போயிடுவோமா, அழகாக பரம கானானுக்குள்ளே போயிடுவோம். நம்ம போன பிறகு தேடி நிற்பான், எங்கடா இவன் நம்மளை தள்ளி விட்டவன், நம்மை அசிங்கப்படுத்தினவன் எங்கன்னு அவன் தேடுறதுக்குள்ள நம்ம அழகாக ஆண்டோடைய சமூகத்தில் இளைப்பாரி கொண்டிருப்போம். அந்த அளவுக்கு பயங்கரமாக அவருடைய கிரியைகள் இருக்கும் என்று நாம் பார்க்கிறோம். அது ஏசாயா 45:16 வாசிக்கலாம். யாருக்கெல்லாம் இது வந்து சேரும் என்றால், இங்க பாருங்களேன், விக்கிரங்களை உண்டு பண்ணுகிற அனைவரும் வெட்கப்பட்டு லட்சியம் அடைந்து ஏகமாய். இது நீங்க இங்க சொர்பம் மாத்திரம் அல்ல,
நீங்கள் ஒன்லி ஐடல்ஸ் அப்படின்னு மாத்திரம் எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு விரோதமாய் செய்கிற எந்த விக்கிரகமாக இருந்தாலும் அவங்க என்ன ஆயிடுவாங்களாம்? வெக்கப்பட்டு கலங்கி போயிடுவாங்க. ஏன்னா நம்ம ஊரில் ரொம்ப அழகாக விக்கிரகங்கள் செய்வது ரொம்ப வழக்கம். இந்த கதை சொல்லுவது என்பது ரொம்ப அழகான விக்கிரகம் தெரியுமா உங்களுக்கு? நான் கூட நிறைய கதை சொல்லுவேன், இங்கெல்லாம் சொல்ல மாட்டேன். சில இடத்துல மோட்டிவேஷனில் கதை சொல்லுவேன்னு வைத்துக்கொள்ளுங்களேன். அந்த கதை எப்படி தெரியுமா இருக்கும்? கரெக்டாக ஒரு ஆளை குறிப்பிட்டு அடிக்கிற மாதிரியே இருக்கும். அப்போ ஒன்றுலாம் தெரிஞ்சுங்க, அந்த கதை யாருக்கு சொல்கிறாங்கன்னு சொல்கிறவங்களுக்கு தெரியும், கேட்குறவங்களுக்கும் தெரியும். இப்போ கேட்குறவங்களுக்கு என்ன தோணும்? பற்றியா நம்மளை பற்றி தான் பேசுகிறாங்க தோணுமா? தோணாதா? கண்டிப்பாக தோணும். அப்போ உங்களுக்கு எதிராக அவங்க என்ன பண்ணுறாங்க? ஒரு கதை என்கிற விக்கிரகத்தை அழகாக உருவாக்கி நடக்க விடுவாங்க. அதுங்க என்ன பண்ணுவாங்களாம்? அப்படி பண்ணுறவங்களுக்கு என்ன ஆகுமா? கலக்கம் வரும், எல்லா வெக்கமும் வந்து சேர்கிறதா இருக்கிறது. அப்போ நீ நான் ஒன்று ஞாபகம் வைத்துக்கொள்ளு. கடைசியாக ஒன்று வாசித்து முடித்து விடலாம். தானியேல் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை மாத்திரம் வாசிக்கலாம். பூமியின் இங்க பாருங்களேன், ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீயும் நானும் அவருடைய ரத்தத்தினால மீட்கெடுக்கப்பட்டவர்கள், அவர் ரத்தத்தினால மீட்டெடுக்கப்பட்டவர்கள். அது மாத்திரமல்ல, அவர் நம்ம அருகிலே நின்று கொண்டிருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? உன்னை தாங்குவதற்கும் உன்னை வெக்கப்பட விடாமல் இருப்பதற்கும், எந்த சூழ்நிலையிலும் நீ கீழே விழாத உன்னை எந்த சத்துருக்களும் மேற்கொள்ளாம பாதுகாக்கிறது அவருடைய வேலை. எல்லாம் காரணம் என்ன தெரியுமா? நம்ம ஒவ்வொருவரும் நித்திய ஜீவனுக்கென்று மீட்கப்படுகிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் நமக்கு எதிராய் வருகிற பலரை வேதம் சொல்லுகிறது, அவங்களை எங்கே ஆண்டவர் எழுப்புவார்னா நித்திய இகழ்ச்சிக்கு என்று, கண்டம்னேஷன். அவங்கள கண்டம் பண்ணுகிற அளவுக்கு ஆண்டவர் சிலரை நியமித்தே வைத்திருப்பார். அதனால நம்ம அவங்கள குறித்து கவலைப்படவே கூடாது. இப்போ கண்டம் பண்ணுறவங்களுக்கு, கண்டம் ஆக போகிறவங்களை குறித்து நம்ம கவலைப்படவே கூடாது. இப்போது சில நேரத்தில் பார்ப்பீங்க அப்படின்னா, ஒரு பெரிய கொலை பண்ணிட்டோ அல்லது சட்டத்தில் மிக கொடூரமான ஒரு தவறை செய்துட்டோ ஜட்ஜிக்கிட்ட போயிட்டான் வச்சுங்களேன். ஜட்ஜி மனசே யோசிக்காமல் என்ன பண்ணணும்? ஒன்று ஆயுள் தண்டனை கொடுக்கணும், இல்லை தூக்கு தண்டனை கொடுக்கணும். அந்த நேரத்தில் ஜட்ஜி வந்து யோசுன்னு பாவம் அப்படின்னு யோசித்தானா, இவன் திருட்டு பையன் வெளியே வந்து திரும்ப என்ன பண்ணுவான்? அதே தவறை செய்வான். ஆனால் ஜட்ஜி என்ன பண்ணுவான்? சிலருக்கு ஆயுள் தண்டனை கொடுப்பான், சிலருக்கு தூக்கு தண்டனை கொடுப்பான். அது அந்த நேரத்துக்கு ஏற்றதை போல, அவனுடைய மனதுக்கு ஏற்றதை போல இருக்கும். ஏன்னா சிலருக்கு அதுதான் நியமிக்கப்பட்டிருக்கும். அந்த நியமிக்கப்பட்டதை பட்டு உள்ளே போகிறான் பார்த்தீங்களா? ஒருத்தன் தூக்கு தண்டனையோ இல்லை ஆயுள் தண்டனையோ வாங்கினவனை வைத்து கொண்டு நம்ம என்ன சொல்லக்கூடாது? ஐயோ பாவம், நல்ல மனுஷன், ஜட்ஜுக்கு கண்ணே இல்லை, தூக்கு தண்டனை கொடுத்துட்டார் பாருங்க அப்படின்னு சொன்னால், இதில் யார் பைத்தியக்காரன் தெரியுமா? பேசுகிறவன் தான் பைத்தியக்காரன். ஆண்டவர் அப்படி தான் சிலரை நித்திய ஆக்கினைக்கென்றே எழுப்புவாராம். எப்பா உனக்கு நிரந்தரமாக அங்கே தான் இடம். அப்போ நீயே நானும் யாரை குறித்து பேசக்கூடாது? அப்படிப்பட்ட ஆளுங்களை குறித்து கவலைப்படக்கூடாது, பேசக்கூடாது, அவங்கள பற்றி சிந்திக்கவே சிந்திக்காத. இன்றைக்கு நீயே நானும் நல்ல ஆவிக்குரிய பிள்ளைகளாய் மாறுவதற்கு ஒன்று ஞாபகம் வைத்துக்கொள். உனக்கு எதிராக எந்த ஆயுதமும், எந்த நபரும், எந்த காரியமும் ஆண்டவர் மேற்கொள்ள விடவே மாட்டார். ஹல்லேலூயா. அவங்கள குறித்து ஒரு நாளும் இனிமே கவலைப்படாதீங்க. நீங்கள் கவலைப்பட வேண்டியதெல்லாம் ஒன்று தான், ஆண்டவர் என்னோட இருக்கிறாரா, அவரை நான் சந்தோஷமாக வைத்திருக்கிறேனா, அவர் எனக்கு கொடுத்த வேலையை கரெக்டாக செய்கிறேனா, அவர் என்னோட பிரயாணிப்பதில் அவர் பிரியப்படுகிறாரா, அவர் பிரியப்படுகிற மாதிரி நான் நடக்கிறேனா என்பதை ஆராய்ந்து பார்த்துக்கொள். நம்ம சாதாரண ஒரு வேலையில் வேலை செய்கிறோம். வேலையில் வேலை செய்யும் பொழுது அந்த எஜமானுடைய கண்களில் தயவு கிடைக்க என்னென்ன வேலைலாம் செய்கிறோம். அவர் பார்க்கும் போதெல்லாம் வேலை செய்வோம், பார்க்காத மாதிரிலாம் தூங்குவோம். பார்க்கும் போதெல்லாம் வேலை செய்வோம். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் அந்த சில எஜமான் வர வண்டி சவுண்டோ இல்லை அதெல்லாம் கேட்டோம், டக்கு டக்குன்னு வேலை செய்ய ஆரம்பிச்சுடுவாங்க. மற்றவெல்லாம் பேசி இந்த மாட்டிக்குவான், பரவாயில்ல அவன் மட்டும் தான் வேலை செய்கிறான், அடுத்த வருஷ கடைசியில் அவனுக்கு அப்ரைசல் போட்டுடலாம் அப்படின்னே இருக்கும்.
எதுக்கு நம்ம அந்த பதவி உயர்வு, ஒரு வருமானத்தில் உயர்வுக்காக உண்மையாக வேலை செய்கிறவங்கள விட்டுருங்களா, நடிக்கிறவங்கள எடுத்துக்கொள்ளுங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நீ நடிக்கவும் நடிக்காத, எதுவும் பண்ணாத, உன்னோட இருக்கிற ஆண்டவர் உன் கூட சந்தோஷமாக பிரயாணிக்கிறாரா என்பதை ஆராய்ந்து பாரு. அவர் சந்தோஷமாக பிரயாணிக்கிற இடம் ஒன்றே ஒன்று தான். என்ன தெரியுமா? அவரை ஆராதிப்பதும் வேத வசனத்தில் நீயும் நானும் நடப்பதில் அவர் ரொம்ப பிரியப்படுகிறவராக இருக்கிறார். அப்போ நீயும் நானும் செய்ய வேண்டியது, நான் வேத வசனத்தின்படி வாழ்வேங்க, ஆராதிக்கும் பொழுது உண்மையாய் ஆராதிப்பேன், முழு இருதயத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு ஆராதிப்பேன் என்று நீ தீர்மானிக்கும் பொழுது அவர் ரொம்ப பிரியப்படுகிறவர் எவ்வளோ பயங்கரமான காரியங்கள் செய்வார் என்றால் நம்ம பார்த்து கொண்டே இருந்தோம். கலக்கம் அடைவாங்க, வெக்கம் அடைவாங்க, பின்னிட்டு விழுவாங்க. அவங்களுக்கு என்று நியமிக்க இடத்துல அவங்கள கொண்டு போய் அடைத்து விடுவார். நம்ம அதை குறித்து கவலைப்படவானா, நம்ம கூட இருக்கிறவரை குறித்து கவலைப்படு. அவர் தான் உன்னையும் என்னையோ தாங்குகிற தேவனாக இருக்கிறார். இருந்த இடத்துல கண்களை மூடி வேதத்துல வாஸ்தம், கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலி, அவர் என்னோட இருக்கிறார் என்று எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். இன்றைக்கு நீயும் நானும் நம்ம கூட இருக்கிறவர், உன் வாழ்க்கையில இருக்கிறவர், உன் ஜீவியத்தில் இருக்கிறவர், உன் வாழ்க்கை என்ற படகுல பிரயாணத்தில் உன்னோடு வருகிறவர் பயங்கரமான பராக்கிரமசாலி. அவர் எப்படிப்பட்ட பராக்கிரமசாலி என்றால் பூமி எங்கும் ராஜாவாய் இருக்கிறார். அவருடைய மகத்துவத்தை கேட்டா நடுங்காதவங்க, பயப்படாதவங்க யாருமே கிடையாது. அந்த அளவுக்கு பராக்கிரமமுள்ள தேவனை நீயும் நானும் கூட வைத்து கொண்டிருக்கிறோம். அதனால சும்மா இன்னைக்கு பார்த்து நாளைக்கு இல்லாத ஆக்கினைக்குள்ள போகிற முகங்களை பார்த்து பயப்படாதீங்க. அப்படிப்பட்ட காரியங்களை குறித்து பயப்படாதீங்க. ஆண்டவருக்காய் ஜீவிப்பதில் பிரயாசப்படுங்க, ஆண்டவருக்காய் வாழ்வதில் பிரயாசப்படுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தின்படி வாழ நான் ஆசைப்படுகிறேன். ஆண்டவரை பரிசுத்தாவியானவர் அதுக்கு என்ன உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்டாலே போதுங்க. நம்ம கூட இருக்கிறவர், நமக்குள்ள இருக்கிறவர் நம்மை அழகாய் புடமிட்டு செப்பனிட்டு தேவையில்லாத அசுத்தமான காரியங்களை அழகா பிடுங்கி எரித்து விட்டு நம்மை சுத்திகரித்து நீதிமானாய் வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். அப்படி என்றால் நீயும் நானும் வாழும் பொழுது உன்னை என்னை மேற்கொள்ள ஒருவராலும் முடியாது. காரணம் என்னவென்றால் நம்மோடு இருக்கிறவர் உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் பெரியவராயிருக்கிறார். அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலையில் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கோம். நீர் பெரியவரான, எங்களுக்கு விரோதமாய் எவ்வளோ பேர் எழும்பினால், சத்துருக்கள் எழும்பினால், எங்களுடைய சரீரத்தை நாசமாக்க வேண்டும் என்ற வியாதிகள், கஷ்டங்கள், துன்பங்கள், எவ்வளவு குழப்பங்களை கொண்டு வந்தாலும் நாங்கள் பயப்பட போவதில்லை ஆண்டவரே. ஏன்னா நீங்கள் எங்களோட இருக்கிறீங்க. எங்களோட இருக்கிறவர் எவ்வளோ பயங்கரமான பராக்கிரமசாலி என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டோம். அப்படிப்பட்ட பராக்கிரமசாலி எங்களோட இருந்து பெரிய காரியங்களை செய்ய போவதற்காக நன்றி சொல்லுங்க. இன்றைக்கு ஒப்பு கொடுத்து, ஆமா நான் ஆண்டவருடைய வசனத்தின்படி வாழ்வேன், என்னோட இருக்கிறவரை நான் பிரியப்படுத்துகிறதை போல வாழ்வேன், அவரை நேசிப்பதை நான் காண்பிப்பேன், அவர் இருதயத்தை நான் ஆட்கொள்ளுவேன், என் இருதயத்தில் அவர் வைத்துக் கொள்வேன் என்று தீர்மானித்து உமக்காய் ஜீவிப்பேன், உமக்காய் வாழ்வேன், உமக்காகவே நான் வாழ்நாள் முழுதும் இருப்பேன் என்று தீர்மானித்த ஒவ்வொருடைய வாழ்க்கையில அவருக்கு எதிராய் வருகிற எப்படிப்பட்ட காரியங்களாய் இருந்தாலும் அதை வெட்கப்படுத்தி அதை பின்னிட்டு சடுதிலே விழ செய்கிறவர் நீ ஒருவராய் இருக்கிறேன். அப்படிப்பட்ட தேவன் எங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வதற்காய் நன்றி ராஜா. இன்றைக்கு கேட்ட சத்தியத்தின்படி எதுவும் எங்களை அணுகாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவே நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்தாவினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம்மோட பராக்கிரமசாலியாயிருப்பாராக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னுள்ளமே பரிசுத்த நாமத்தை ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார்.